அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய தொடர்ச்சி, அதாவது குடும்ப சனி இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்படி இருந்தாலுமே கூட இந்த சனி பகவானை குரு பார்த்துட்டு இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கறனால உங்களுக்கு பொருள் வரவு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பேச்சில் சிலவருக்கு தடுமாற்றம், ஒரு தடவை சொல்லிட்டு மறாத தடவை மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ஆனாலும் கூட உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு எல்லாமே கொடுக்கும். உங்களுக்கு ஏற்கனவே அதாவது பத்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பூர்வீக இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகி பத்திரம் கைக்கு வரும். சில தீய பழக்கங்கள் இருந்து சில பேர் கும்பராசிக்காரர்கள் தீய பழக்கங்கள் விடுபட்டு நல்ல பழக்கத்துக்கு வருவாங்க. வெளிநாடு வெளி மாநிலங்கள் போனவர்கள் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகளும், அது வெளிநாடு வெளி மாநிலங்களில் போய் கஷ்டப்பட்டு இருந்தவங்க திரும்பவும் தன்னுடைய இடத்துக்கே திரும்ப வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதில் 12ஆம் இடத்தை சுபர்கள் பார்க்கறதுனால சுப செலவுகள், சுப விரயங்கள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அதனால வரவுக்கு செலவுகளும் இருக்கும், செலவுக்கு வரவுகளும் இருக்கும். 11ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்வை படுற காரணத்தினால சில அதீதமான செலவுகள் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, கடன் நாம் திருப்பி கட்டிடலாம். அந்த மாதிரியான சுப செலவுகளும் சுப கடன்களும் தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இடத்துல செவ்வாய் உழவி கொண்டு இருக்கிற காரணத்தினால சிலருக்கு தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புண்டு. 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாயினுடைய தொடர்புகள் குருமங்கள யோகம் இருக்கிறனால 10ஆம் இடத்துல தொழில் சிறப்படையும். 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு தொழில் சார்ந்த இடங்கள், ஏதாவது சொந்தமாக கடை கட்டுறது, தொழில் சார்ந்த ஏதாவது நிறுவனங்கள் அமைக்கிறதுக்காக இடம் வாங்குறது, இது மாதிரியான சம்பவங்களும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாடகை கட்டடத்தில் இருக்கிறவங்க சொந்த கட்டடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு குடும்ப சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் சில குடும்பத்தில் சில பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லா தான் நடக்குது. கிரய விக்கிரயங்கள் நல்லாவே இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் பயிற்சியாகி உங்களோட ராசியை பார்ப்பது மனமகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. 8ஆம் இடத்தை சனி பார்க்கிற சனி 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் சனி செவ்வாய் பார்க்கிற காரணத்தினால இந்த மாதத்தில் சில விரைய செலவுகள் வரும். ஆனாலும் அது உபயோகமான நல்ல செலவுகள் தான் இருக்கும். கடன்கள் எதிர்பார்க்கணும், கடன் கிடைக்கும். கடனில் இருக்கிறவங்களுக்கு கடன் அடைஞ்சு பத்திரங்கள் போன்றவை கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இருக்குது. 7.5 சனி, அதுவும் ஜென்மச்சனியினுடைய கொடூரமான பிடியிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்க. இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்க போகிறார். பெரிய ஒரு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பலகீனம்னு சொன்னால் வீண் செலவுகள் அப்பப்போது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சுப செலவுகள் அதிகம் ஏற்படக்கூடிய இந்த மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குது. 19, 20 தேதிகள் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் ஆகும் கும்பராசிக்காரை பொறுத்தவரை.